ஜோவர் சோள மாவு ரொட்டி பண்ண போகிறேன். அதுக்கு தேவையானது 1 கப்பு சோள மாவு, பொடியாக சாப் பண்ண தக்காளி ஒன்று, கொத்தமல்லி கொஞ்சம், ஒரே ஒரு பச்சை மிளகா பொடியாக நறுக்கி வச்சுக்கணும். இது வந்து வெந்நீர் ஊற்றி தான் பிசையணும். அதுக்கு வெந்நீர் வச்சுருக்கேன் அடுப்பில். உப்பு கொஞ்சம், மாவுக்கு தேவையான சால்ட்டு, நல்லா கையால் மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் பிசைய ஆரம்பிக்கலாம். வெந்நீர் ஊற்றி உப்பு போட்டு மாவில் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து தக்காளி, கொத்தமல்லி, பொடியாக சாப் பண்ண பச்சை மிளகா, கொஞ்சம் கொஞ்சமாக ஹாட் வாட்டர் ஊற்றி நல்லா முதல்ல மிக்ஸ் பண்ணிக்கலாம். கை பொறுக்கிற சூடு வந்தோன்னா நல்லா கையால் அமுக்கி பிசைஞ்சுக்கலாம். இந்த மாதிரி சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சிட்டு உருண்டை போட்டு வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு. இந்த மாதிரி தட்டிக்கோங்க. போட்டுட்டு மேலே லைட்டாக தண்ணி அப்ளை பண்ணி விட்டுருங்க. அப்புறம் ஒரு நிமிஷம் கழித்து திருப்பி போடலாம். இது டயட் மெனு தான். டின்னராகவும் வச்சுக்கலாம், பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ரெடி ஆயிடுச்சு, எடுத்துட்டேன். சர்வ் பண்ணுறதுக்கு ரெடி ஜோவர் ரொட்டி.